தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தேடிய கோப்புகளை தான் எப்போதோ கிழித்து விட்டேன் என்று டிடிவி தினகரன் கூறியது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் டிடிவி தினகரனுக்கு மனநிலை சரியில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். என்னை கட்சி விட்டு நீக்கியதுனால அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமானுச்சு. இந்த ஃபைலெல்லாம் எடுத்து டிடிவி தினகரன் வெளியில் விட்டுறலாம், ஏன்னா அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியவில்லை, எல்லாம் போயஸ் கேடலில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் வைத்து யாரையும் பயமுத்துணுங்கிற கேவலமான புத்திலாம் எங்களுக்கு கிடையாது. அதை நானும் டாக்டர் வெங்கடேஷா போய் கிழிச்சு போட்டேன். அதில் நான் படித்தேன், எல்லாரை பற்றியும் இருந்துச்சு. எல்லாருடைய லீலா வினோதங்கள் என்னென்ன எல்லாமே இருந்துச்சு. அம்மா எல்லாம் இன்டெலிஜென்ஸ் அனுப்ப வேண்டிய இது இல்லை, அது அங்கே இருந்தது. அது அம்மா ரூமில் இருக்கும். நாங்கள் பழைய இதிலெல்லாம் பார்த்துருக்கேன். அம்மாவே கொடுப்பாங்க, இந்த பாருப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவரும்பாங்க, அதில் உள்ளதெல்லாம் ஃபைலில் வச்சுருந்ததில் நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்லை அதெல்லாம் என்னென்னு பார்த்து கிழிச்சு போடுங்க தம்பி, வேறு யாரையும் நம்ப முடியாது. நாங்கள் 2 பேர் படிச்சுட்டு சிரிச்சிட்டு எல்லாத்தையும் ஷட்டரில் போட்டு அடித்து அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது அம்மா அவர்கள் 10 ஆண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததுனால மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டு, இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி. கொடநாடு வழக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு, அது குறித்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய நீண்ட விவாதம் அதில் மேற்கொள்ளப்பட்டு, அது சட்டசபையில பதிவில் இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி, உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் உத்தமபுத்திர படிச்சு கிழிச்சு போட்டாராம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணம் என்று பாருங்க. இவர் சொல்றாரு எல்லாத்தையுமே படிச்சு கிழிச்சுட்டான். எப்படி எதை வேண்டுமானாலும் பொது வெளியில பேசி விடலாமா? இது என்ன நியாயம்?